ஜென்ரம் இது ஒரு விதமான அரசியல் அழுத்தத்தையோ நெருக்கடியோ திமுகவுக்கு கொடுக்குமா? இப்ப ஜி கே நாகராஜ் அவர்கள் சொல்றாங்க அடுத்து தயாராயிட்டாங்க, அடுத்த எலெக்ஷனுக்கு இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் சட்ட போராட்டம்னு சொல்றாங்க. அப்படி ஒரு நெருக்கடி கிடைக்குதா? வழக்கு நீங்க நிராகரிச்சிட்டீங்க, அந்த நிராகரிச்சதை வாங்கி பெட்டிக்குள்ள போட்டுட்டு வேற வேலைகளை பார்த்துட்டு இருக்கணும். எதுவுமே செய்யல நீட்டுக்குன்னு நீங்க தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு வசதியாக இருக்கணும்னு பாக்குறீங்க. அவர் இது சட்ட போராட்டம் தொடரும், தமிழ்நாடு எல்லா விஷயங்களுக்கும் போராடும், வெல்லும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட அதை முன்னெடுத்துட்டு போறாரு. என்ன பண்ணாலும் ஓய்ந்து இருக்க மாட்டேங்கிறாங்களே, எல்லாவற்றுக்கும் போராடுறாங்க, நீதிமன்றத்துக்கு வர்றாங்க, நீதிமன்றம் அவங்களுக்கு சாதகமாக வேற இந்த தீர்ப்பு வேற வந்துடுச்சு அப்படிங்கிற நிலைமையில அதை பொறுக்க முடியாம இந்த மாதிரி பேசுகிறார்கள். நாடகம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது யார் நடத்துறது நாடகம்? 2016 தீர்ப்புக்கு பிறகு அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரே நாடு ஒரே நுழைவுத் தேர்வுன்னு கொண்டு வந்தது இப்போ ஏதோ வேறு மாதிரி இங்க இருக்கக்கூடியவங்களை எல்லாம் கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கிறது, அது பெரிய நாடகம். அதற்கு பிறகும் விதிவிலக்கோடு கூடிய அதாவது மாநிலங்களின் தேர்வாக இருந்த ப்ரப்போசலை முன்வைத்த யூபிஏவை அதுதான் நீட்டையே கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி பொய்யாக இன்று வரை பிரச்சாரம் செய்துட்டு இருக்கிறது ஒரு கற்பனையான திரைக்கதை. ஆக நாடகம் நடத்திட்டு இருக்கிறது முழுக்க அவங்க தான். நீதிமன்றம் சொன்னதுனால தான் பண்றோம்னு சொன்னாங்கல்ல, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், எலெக்ஷன் கமிஷனர் இவங்களுடைய நியமனத்திற்காக நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லிச்சுல்ல, அதை அப்படியே கழுத்து நெரிச்சு போட்டுட்டு சுத்தி வளைச்சு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதுல சிஜேஐ தூக்கி போட்டுட்டு பிரதமர் விரும்பும் ஒரு அமைச்சர் அப்படின்னு போட்டு நீங்க திருத்தம் கொண்டு வரலையா? புல்டோசரை கண்டிச்சு முதல்ல ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு பிறகும் சட்டவிரோதமாக புல்டோசரை நீங்க பயன்படுத்தலையா? நீதிமன்றத்தை நீங்க எவ்வளவு தூரம் மதிப்பீங்கிறத 92 டிசம்பர் 5 உச்சநீதிமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டு அடுத்த நாள் பாபர் மசூதியை இடித்ததுல இருந்தே தெரியும். நீதிமன்றத்தை அவங்க மதிக்கிறதே கிடையாது. ஆனா திமுக மேல சொல்லும் போது மட்டும் நீதிமன்றம் சொல்றது தான் நாங்க கேட்டோம், நீங்க இந்த தீர்ப்பை வரவேற்கிறீங்களே, எல்லா தீர்ப்பையும் வரவேற்பீங்களா அப்படின்னு சும்மா திமுக மட்டும் கேட்கறாங்க. அவங்க என்னைக்கு எல்லா தீர்ப்பையும் வரவேற்றிருக்கிறாங்க? எலக்டோரல் பாண்டுக்கு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமும் கூட அந்த திட்டத்துல வெளிப்படைத்தன்மை இருந்ததுன்னு நிதியமைச்சர் பேசிட்டு இருந்தாங்க. வேற வழி இல்ல, திரும்ப இன்னொரு சட்டம் கொண்டு வருவாங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா என்ன காரணத்தினாலேயோ பெட்டர் சென்ஸ் பிரிவைல்டு, அவங்க அந்த புது சட்டத்தை கொண்டு வரல. திரு நாகராஜ், இப்போ திமுக ஒரு கன்சிஸ்டன்டா ஒரு தொடர் முயற்சியில இருந்துகிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து இதை நாடகம் அப்படின்னு சொல்லுவது என்ன? அது நீங்க அதிமுக, இப்ப தாவேகா எல்லாரும் ஒரு அனைத்து கட்சி கூட்டம்னா எல்லார்ட்டையும் கருத்து கேட்கறது எப்படி நாடகமா இருக்க முடியும்? இல்ல சார், ரெண்டு விஷயம். தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துவிடக்கூடாது. தொடர்ச்சியாக பாஜக மீது, குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடிகள் மீது வெறுப்பு உணர்வை திணிக்க வேண்டும், அவர் மீதான வெறுப்பை கட்டமைக்க வேண்டும் ஒன்று. ரெண்டாவது, நான் பேசி முடிச்சிடறேன். ரெண்டாவது, இவர்களுக்கு உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால் சரி, அவர் கூட மேகதாது சொன்னாரு, பாஜக கேட்டாங்க, நாங்க இங்க போராடணும், உண்ணாவிரதம் இருந்தோம். சரி, முல்லை பெரியாறு அந்த பிரச்சனையை விட்டுறலாம் சார். உச்சநீதிமன்றம் கொடுத்த முல்லை பெரியாறு 5 மாநிலமும் ஒத்துட்டாங்க மாவட்டங்கள் சார் நிறைவேற்ற முடியல. என்ன கேக்குறேன்னா தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருந்தால் நிறைவேற்றுங்கள் கேக்குறேன். இல்ல, நம்ம முல்லை பெரியாறுலாம் விட்டுருவோம். நான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தையே நான் ஒரு பேபி அணையை வலுப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. கட்ட சொல்லல, பேபி அணையை வலுப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. இல்ல, இப்ப அதை செய்யலாம் நீங்க அக்கறை இருந்தால். இல்ல, இப்ப நீங்க அனைத்து கட்சி கூட்டம்ன்றீங்க, நீங்க நாடகம்னு பாய்காட் பண்ணிட்டு போறீங்கல்ல, இதனால் பலன் அடைஞ்சாங்க ஏழைப்புற மாணவர்கள் அப்படின்னா அனைத்து கட்சி கூட்டத்திலே நீங்க பிரசன்ட் பண்ணலாமே, சட்டமன்றத்தில் பேசலாமே, இந்த பாருங்க எங்கள்கிட்ட டேட்டா இருக்கு, இந்த பாருங்க எல்லாம் சொல்லலாம். ஏழை மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏகே ராஜன் கமிட்டி ரிப்போர்ட் இருக்கு. டேட்டாவை எடுக்க வேண்டியது பேசலாம். அவங்க மாநில அரசு உலகம் ஃபுல்லா டேட்டா இருக்கு, தமிழ்நாட விட்டுருங்க. மாநில அரசு டேட்டா எடுத்து காமிக்கணும். கொடுத்திருக்கோம் சார் டேட்டா. எடுத்து நீங்க டேட்டா கொடுங்க. டேட்டா கொடுத்தாச்சு. நீ டேட்டா எடுத்து மக்கள்கிட்ட வெளிப்படையா கொண்டு வாங்க சார். மக்கள் எங்க போராட்டம் பண்ணாங்க? மக்கள் நீட் வேண்டாம்னு போராட்டம் பண்ணாங்களா? நீங்க தான் சொல்றீங்க மறுசீரமைப்பு வேண்டாம்னு சொல்லி நாங்க சட்டம் போட்டோமா? இல்ல, மறுசீரமைப்புக்கு ஏதாவது அறிக்கை வந்ததா? நீங்க தான் எடுத்து போறீங்க. சரி, சிஏஏ எதிர்ப்பு கொடுத்தீங்க, சிஏஏல என்ன பாதிப்பு? இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகி 2 வருஷம் ஆச்சு, என்ன பாதிப்பு வந்திருக்கு சிஏஏல? சரி, முத்தலாக் தடை சட்டம் வந்துச்சு, நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சீங்க. என்ன பிரச்சனை மக்களுக்கு? சார், மக்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல, ஜிகே நாகராஜ், ஒரே ஒரு விஷயம் தான். இல்ல சார், இதெல்லாம் என்ன சொல்றேன், நீட் போல தான் போறேன். நீங்க சொன்னதனால நான் ஒரு கேள்வி கேக்குறேன் சார். அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க,
5 ஆண்டுகள் போராடுறாங்க. அதுல எந்த பின்வாங்கலும் இல்ல. சட்ட மசோ முன்வடிவு நிறைவேற்றுறது, திரும்ப நிறைவேற்றாத போராட்டம் சார் அது. அந்த கன்சிஸ்டன்சி ஏமாற்ற போராட்டம், மக்களை டிமோட்டிவேட் பண்றாங்க, மாணவர்களை டிமோட்டிவேட் பண்றாங்க. நடக்குது, 1.5 லட்சம் பேர் எழுதுறாங்க ஒவ்வொரு ஆண்டும் தேர்வுல. மாணவர்கள் தற்கொலை செய்ய காரணம் திமுக தான். திமுக டிமோட்டிவேட்டிங், தவறான தகவலை பதிவு செய்து மக்கள்கிட்ட, மாணவர்கள்ட்ட, பெற்றோர்கள்ட்ட தவறான தகவலை பதிவு செய்து. இல்ல, கிடையவே கிடையாது. சரிங்க, 4 வருஷம் உட்கார்ந்து இருந்தது யாரு? என்ன சொன்னாங்க? நீட் நடக்குதா இல்லையா? 3 மாசத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்கா இல்லையா? இந்த நீட் மாணவர்கள் தேர்வாகறாங்களா இல்லையா? 600 மாணவர்கள் எப்படி உள்ள வந்தாங்க? ஏன் போய் சொல்றீங்க? ஏன் டைவர்ட் பண்றீங்க? நீங்க சொல்லுங்க, நீட் இருக்கிறது, அது வரைக்கும் படிங்கன்னு சொல்லுங்க. நாங்க போறோம்னு சொல்லுங்க, நல்லா படிக்க சொல்லுங்க. நீங்க அனிதாவை கூப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அனிதா தற்கொலையை பண்ணிச்சு. டிமோட்டிங் தி பீப்பிள். அதனால நீங்க எதிர்க்கிறீங்க. அதனால நீங்க டிமோட்டிவேட் பண்றீங்க மாணவர்களை, பெற்றோரை டிமோட்டிவேட் பண்றீங்க, மக்களை ஏமாத்துறீங்க. எல்லாம் தெளிவா சொல்லிட்டோம். அவர் சிஏ என்ஆர்சி போறாரு. நீட் அவர் சொல்லிட்டார் சார், நீட்னால தான் நன்மை விளைஞ்சிருக்கு. மக்களுக்கு நன்மை செய்ய கூடாது, மாணவர்களை மருத்துவர் ஆக்க முடியாது. 600 அரசு பள்ளி மருத்துவர்கள் மாணவர்கள் மருத்துவர் ஆயிருக்காங்க. எதுக்கு? சரி, அவர் சொல்லுவது நான் பேச. சரி, பாயிண்ட் டேக்கன் சார். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இது பாதிக்கும், அதனால நாங்க வரமாட்டோம் அப்படின்றதும் நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க, நிறைவேற்றலன்றதான் அவர் பாயிண்ட். உலகம் ஃபுல்லாவே நுழைவுத் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானதுன்னு சொல்லி ஒரு 10 ல இருந்து 20 அறிக்கை வந்தாலும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், ஆக்ஸ்போர்ட்லாம் கூட நுழைவுத் தேர்வு விட்டுட்டாங்க. இப்ப என்னன்னா, நுழைவுத் தேர்வுக்கு நீங்க ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் ஃப்ரீ அட்மிஷன் கொடுக்கல. ஸ்கூல் மார்க் வச்சு தான் கொடுத்தோம். ஸ்கூல் மார்க் வச்சு தான் அட்மிஷன் கொடுத்தோம். இருங்க, அவர் தப்பா சொல்றாரு. சமூக நீதி எங்க பாதிக்கப்படுது? சமூக நீதி எங்க தெரியும். என்ன மாதிரி நீங்க ஆக்ஸ்போர்ட் போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். இடஒதுக்கீட்டுல என்ன பிரச்சனை கேக்குறாங்க? இடஒதுக்கீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல. தமிழ்நாட்டுல நீட் தேர்வுல இடஒதுக்கீட்டுல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நான் சொல்றேன். 10 ஆராய்ச்சி பேப்பருக்கு மேல வந்துருச்சு. ஸ்கூல் மார்க் வச்சு எடுக்கிறது தான் ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ்க்கு பெஸ்ட் மார்க்கர். எதனாலன்னு சொல்றீங்க? இப்ப கிராமப்புறத்துல ஒரு மாணவி இருக்காங்கன்னா, மாணவி இருக்காங்கன்னா, அவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கும் சேர்ந்து உதவி செய்யணும், குடும்ப சூழ்நிலை. அவங்களுக்கு ஒரு அர்பன் ஏரியால இருக்கிற 8 மணி நேரம் படிக்கிறது தான் அவங்களுக்கு 4 மணி நேரம் தான் இருக்கும். 2வது, நுழைவுத் தேர்வுக்கு கோச்சிங் சென்டர் தேவை. சோ கோச்சிங் சென்டருக்கு அங்க வசதிகள் கிடையாது. 3வது பிரச்சனை என்னன்னா, கோச்சிங் சென்டர் ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா? 3 லட்சம். இந்தியால தனிநபர் வருமானம் 2 லட்சம் ரூபாய். அப்படினா ஆட்டோமேட்டிக்கா 70% கோச்சிங் சென்டர் அஃபோர்ட் பண்ண முடியாது. நீட் தேர்வு ஏன் நீ கோச்சிங் கொடுக்க முடியாது? நீங்க ஏன் கொடுக்க முடியாது கோச்சிங்? நீட்க்கு குறுக்கீடு இல்லாம கோச்சிங் நேரா இல்ல உங்களுக்கு. கோச்சிங்க்கு நேரா யார் பேசுறதும் போகாது. நேரா இல்லல்ல சார், தவறா கருத்து பதிவு பண்றாரு. ஓகே, ரெண்டு பேருமே குறுக்கிட்டுக்கிட்டீங்க, அதான் பிரச்சனை. நான் ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். அனிதா இருக்காங்க சார், மருத்துவத்திற்கு வெளி மாநிலங்கள்ல கொஞ்சம் அவரை பேச விடுங்க சார். அவர் தவறா பதிவு செய்யறாரு. அது நீங்க உங்க டைம்ல சொல்லுங்க. சார், இப்ப அனிதா இருக்காங்கல்ல, 1176 மதிப்பெண் வாங்க. 1000 பேர்ல ஒரு 0.01% அவங்களால ஏன் கோச்சிங் சென்டருக்கு போக முடியலன்னா, அவங்களுக்கு பிரச்சனை, அவங்களுக்கு அம்மா இல்ல, அப்பாவுக்கு பாதி நேரம் உதவி செய்யணும். அவங்களுக்கு இருந்தது தினமும் படிக்கிறதுக்கு 2 மணி நேரம் தான். அதனால ஸ்கூல்ல படிச்சாங்க. சோ யூனிவர்சிட்டி ஆஃப் மிஷிகன்ல ஒரு டீடைல் ஸ்டடி பண்ணாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு ஒரு 5 வருஷமும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாம ஒரு 5 வருஷமும். அப்போ என்ன சொல்ற, அப்புறம் 30 வருஷம் கழிச்சு அவுட்கம் பார்த்தபோது ஸ்கூல் மார்க் வச்சு யார் யாரெல்லாம் சேர்ந்திருக்காங்களோ அவங்களாதான் சிறப்பா செய்றாங்க. இப்போ நான் கேக்குறது, இவங்க நீட்னால மெரிட் வரும்னா ஏன் நீட்ல 60 நுழைவுத் தேர்வுல ஒரு முக்கியமான பாயிண்ட், நீட் 100 இல்ல இது மட்டும் கேளுங்க. இப்போ நீட் 100 பேர் எழுதுறாங்க, இது மட்டும் கேளுங்க. 100 பேர் எழுதுறாங்கன்னா 60 பேர் குவாலிஃபை வராங்க. நீட்னால மெரிட் வரும்னா நீங்க 10 பேர் உங்களிடம் கேட்பது ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம நீட்டின் சாதக பாதங்கள் நிறைய பேசியிருக்கோம். ஒரே கேள்வி இருந்தது, நீங்க கொடுத்துறீங்க, போன எலெக்ஷன்ல கொடுத்தீங்க, இப்ப நிறைவேற்றல அப்படின்ற நெருக்கடி வரும், அது வராது கிடையாது. நான் என்ன காரணம்னா, நீட்டுக்கு நமக்கு ரகசியம் தெரியும், அந்த ரகசியத்தை நம்ம அமல்படுத்தணும். ஆனா ஆளுநர் என்பவர் ஜனநாயக விரோதமா நடந்து கொண்டார். இப்ப ஒரு நாட்டுல ஜனநாயக நாடு தேர்தல் சந்திக்கிறோம், ஆனா அங்க தேர்தலே ஜனநாயகமா நடக்கலனா அந்த மாதிரி தான் இங்க ஜனநாயக ரகசியம்னு சொன்னது. நீங்க எதை சொன்னீங்க? ரகசியம்னு சொன்னது எப்படி? 2006ல கலைஞர் அவர்கள் விளக்கு கொண்டு வந்தார். இப்ப நான் கேக்குறது, இப்ப நாம ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கோம் 4 வருஷமா. என்ன சொல்றோம்? ஆளுநர் ஒரு பில்லுல உட்கார்ந்து இருக்க முடியாதுன்னு. சரியா? இப்ப கோர்ட் இவங்கலாம் என்ன சொன்னாங்க, இல்ல ஆளுநர் எவ்வளவு நாள் உட்கார்ந்திருப்பாங்க. கோர்ட்லாம் கான்ஸ்டிடியூஷனல் டிபேட்லாம் இன்டர்பிரட் பண்ணி அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷனை படிச்சுட்டு ஆர்டிகல் 200 கிளாரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. 3 மாசத்துக்குள்ளார ஒன்னு திருப்பி அனுப்பணும்.
சரி. இல்ல அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். ஆனா இவரு 2 வருஷம் உட்கார்ந்திருந்தார். ஜனாதிபதி அவர்கள் 1.5 வருஷம் உட்கார்ந்திருந்தாங்க. இது அரசியல் அமைப்புக்கு எதிராக செஞ்சது. இப்ப கோர்ட்டுக்கு போனா கண்டிப்பா தீர்வு கிடைக்கும். இன்னொரு விஷயம், எல்லாரும் கோர்ட்டுக்கு போனா தீர்வு கிடைக்கும். சரி, ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ப்ளீஸ்.